என்னுடைய பெயர் அஜித்ததாஸ். அஜித்ததாஸ் என்றால் கிறிஸ்தவரா முஸ்லீமா என்று கேட்பார்கள். ரெண்டாவது தீர்த்தங்கருடைய பெயர் அஜித்த தீர்த்தங்கரர். முதல் தீர்த்தங்கரர் விஷபதர். ஸோ அந்த ரெண்டாவது தீர்த்தங்களுடைய பெயர் தான் என்னுடைய பெயர். நான் மாநில கல்லூரியில் தாவரவியல் துறையில் துறை தலைவராக இருந்து ஓய்வு பெற்றவன். இப்பொழுது முக்குடை என்ற ஒரு இதழ், சமண இதழ் 52 ஆண்டுகளாக வெளிவந்து கொண்டிருக்கின்றது. அவருடைய ஆசிரியராக இருக்கின்றேன். ஜைன இளைஞர் மன்றம் என்ற ஒரு அமைப்பில் இதுவரை 110 நூல்கள் வெளியிட்டிருக்கின்றோம். முதல் நூல் ஐயா எங்களுடைய பெருமதிப்பிற்குரிய அரவாணன் ஐயா அவர்கள் எழுதிய சைனரின் தமிழ் இலக்கண நன்கொடை. அதுபோன்று ஜீவபந்து ஸ்ரீபால் ஐயா அவருடைய பல கட்டுரைகள், பல பெரிய அறிஞர்கள் எழுதிய நூல்கள் அனைத்தையும் நாங்கள் வெளியிட்டிருக்கின்றோம். இது 110வது கட்டுரை. சென்ற மாதம் 2 நூல்கள், ஜைனத்தின் அடிப்படைகள், சமணம் ஓர் அறிமுகம் என்ற நூல்களும் வெளியாயின. சமணத்தை பற்றி சக தமிழர்களுக்கு தெரியாது. சமணர்கள் என்றாலே தெரியாது. அதுதான் ஒரு துர்பாகியமான நிலை. இந்த நிலையில் அம்மா அவர்களை பற்றி பலரும் கூறினார்கள். ஒரு இமயம் போன்றுதான் அவர்கள் விளங்கி இருக்கின்றார்கள். அவருடைய கொடை, அவருடைய கருணை, அவருடைய அன்பு எல்லாவற்றையும் பேசினார்கள். எனக்கு ஒன்றும் அதிசயமாக தெரியவில்லை. ஒரு மனிதனை உருவாக்குவதற்கு 2 காரணங்கள் உள்ளன. ஒரு அறிவியல் ரீதியாக பார்க்கும்போது டிஎன்ஏ, மரபியல், மற்றொன்று சூழ்நிலை. இந்த 2ம் தான் ஒரு மனிதனை உருவாக்குகின்றது. ஒரு முழு மனிதனாக உருவாக்குவதற்கு அவனுடைய மரபியல் மட்டும் போதாது, அவனுடைய சூழ்நிலையும் அவனை உருவாக்குகின்றது. எந்த சூழ்நிலையில் அவர்கள் இருந்தார்கள் என்பதை பற்றி ஏதோ ஒரு சிலது ஐயா அவர்கள் இப்போ உண்மையிலேயே பார்க்க போனீங்கன்னா ஒரு தர்ம சங்கடமான நிலையில் இருப்பால் அண்ணாமலையார்கள் தான் எப்பொழுது. ஏனெனில் எல்லோரும் ஒரு வயதை கடந்தவர்கள், அந்த குறித்த நேரத்தில் உணவு ஏற்றுக்கொள்ள வேண்டும், பல மருத்துவ ரீதியாக பல சிக்கல்கள் இருக்கக்கூடும். ஆகவே அதை உணர்ந்து தான் அவர்கள் பிடுங்கலை இதை ஆனால் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். இந்த என்ன சூழ்நிலையில் அவர்கள் இருந்தார்கள். மகாத்மா காந்தியை தன்னுடைய கடவுளாக போற்றியவர். ஏன் போற்றுவதற்கு காரணம் என்ன? இவ்வளவு கருணை படைத்ததற்கு காரணம் என்ன? தன்னுடைய வாழ்நாளை பிறருக்காக தியாகம் செய்ததனுடைய காரணம் என்ன? அவர்கள் வாழ்ந்த சூழ்நிலை. அவருடைய தந்தையார் சுதந்திர போர் தியாகி பொன்னுசாமி நயினார் என்பவர். அவர் வந்தவாசி பக்கத்தில் ஒரு மலை ஒன்று இருக்கின்றது. ஒரு 300 அடி உயரம் இருக்கும். அதுக்கு பொன்னூர் மலை அல்லது வந்தவாசி குந்தகுந்தர் மலை என்று பெயர். அங்கு நாங்கள் பல தலைமுறைகளாக உறுதியாக நம்பும் திருக்குறளுடைய ஆசிரியருடைய பாதம் அங்கு இருக்கின்றது. மிக பழமையான தொன்மையான பாதம் அங்கு இருக்கின்றது. ஆண்டுதோறும் பெரும் விழாக்கள் அங்கு எடுக்கின்றோம். ஆலயங்களிலே குறள் ஆசிரியருக்கான உருவம் அமைத்து வழிபடுகின்றோம். அந்த மலைக்கு படிக்கட்டுகளை அமைத்தவர் அவர்தான். ஒவ்வொரு ஊராக சென்று எல்லோருடைய நன்கொடையும் இருக்க வேண்டும் என்ற காரணத்திற்காகத்தான் அந்த படிக்கட்டு ஏறக்குறைய ஒரு 120 படிக்கட்டுகள் இருக்கும். இன்றும் அது வழிபடப்படுகின்றது. குந்தகுந்தர் என்று பெயர் அவருக்கு. இந்த திருக்குறள் ஆசிரியர் குந்தகுந்தர். அந்த மலைக்கு அவர் படிக்கட்டு அமைத்தார். அது மட்டுமல்ல, அவர் வாழ்ந்த இடத்தை, அந்த மலைக்கு எதிரில் இருக்கிற இடத்தை அறச்செயல்களுக்காக கொடையாக கொடுத்தார். அந்த கொடையினுடைய விளைவு என்னவென்றால், இன்று அருகன் தத்துவம் என்ற ஒரு நூல், ஒரு மாத இதழ், எப்படி முக்குடை இதழ் மாத இதழாக வருகின்றதோ அதுபோன்று அருகன் அந்த இதழானது இப்பொழுதும் விழுந்து கொண்டிருக்கின்றது. அதுவே விசாகாச்சாரியர் தபோநிலையம் என்ற ஒரு இருக்கின்றது. அங்குதான் இதுவரையில் நீங்கள் படித்திருப்பீர்கள் சல்லேகனை என்று, படக்கிருத்தல் என்று. இதுவரையிலும் ஒரு 15 பேர் அந்த இடத்துல வந்து வாழ்நாள் கடைசியில் எந்தவித உணவும் ஏற்றுக்கொள்ளாமல் சல்லேகனை என்ற வடக்கிலிருந்து அந்த இடத்துல தான்
ஆகவே இந்த சூழ்நிலை அவர்களுக்கு அமைந்தது. அவருடைய சகோதரருடைய பிள்ளை பெரிய ஒரு கவிஞர். ஆகவே ஏன் அவர் காந்தியை போற்றினார் என்றால், இந்த 4 வகையான கொடைகள், கல்வி கொடை, மருத்துவ கொடை, அடைக்கல தானம், உணவு கொடை, மகாவீரருடைய கோட்பாடுகள், இது எல்லாம் சமயம் கடந்தது, மொழி கடந்தது, எல்லை கடந்தது. இந்த சூழ்நிலையில் இருந்தால்தான் அவர்கள் இருந்தார்கள். ஆகவே மகாவீரரை அவர் பார்க்கவில்லை, ஆனால் மகாவீரராக காந்தியை பார்த்தார். ஆகவே தான் பெரிய தொடர்பு இருந்தது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சூழ்நிலையும் ஒரு மனிதனை உருவாக்குகின்றது. தன்னுடைய மரபு மட்டுமல்ல, நான் பாரம்பரியமாக வருகின்றேன் அல்ல அல்ல, அவர் வாழ்ந்த சூழ்நிலை அவ்வாறு. அவருடைய PhD தீசிஸ் சூளாமணி, சிறுகாப்பியங்கள், பெருங்காப்பியங்களில் 3 சமண காப்பியங்கள், 5 சிறுகாப்பியங்கள் சமண காப்பியங்கள். அதில் மிக முக்கியமானது சூளாமணி. சூளாமணி உண்மையிலேயே பெரிய காப்பியமாக கருதப்பட வேண்டியது. எப்படியோ அந்த கிளாசிஃபிகேஷன் வகைப்பாட்டில் சிறுகாப்பியமாக மிகப்பெரிய இது. ஆகவே அதில் தான் அவங்க தீசிஸ் பண்ணாங்க. யாரிடம் பண்ணாங்க? மூவாவிடம் பண்ணாங்க. எப்பேற்பட்ட மனிதர்! அவரை போன்ற ஒரு உண்மையிலே அவர் கடவுளாக நினைப்பவர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க. மூவாவை, அந்த மூவாவிடம் 3 பேர் படித்தார்கள். ஒன்று என்னுடைய மாமனார் ஸ்ரீச்சந்திரன், வர்தமான் பதிப்பகத்துடைய என்னுடைய அவருடைய மாணாக்கர். இன்னொரு அறவாழி என்பவர். அறவாழி என்பவர் சமணப்பேரவை ஒன்று பெரிய ஒரு பேரவை இருக்குது, அது தலைவராக இருந்தார். 3வது அம்மா. ஸோ எனக்கு இதெல்லாம் ஒரு அதிசயமாக தெரியல. எல்லோரோட அன்பாக இருக்கின்றார்கள், கருணை உள்ள படைத்தவர்களாக இருக்கின்றார்கள், தன்னையே தியாகம் பண்ணார்கள். ஆம், ஏனெனில் அவருடைய சூழ்நிலை அவ்வாறு அமைந்தது. அதே தன்னுடைய வாழ்க்கை குறிக்கோளாக கொண்டார்கள். இங்கே ஒரு துரதிர்ஷ்டமாக நான் உடைய மன்னிப்பு கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றேன். இவ்வளவு பேர் அதான் எ டீச்சர் ஷைன்ஸ் த்ரூ ஹிஸ் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு மாணவர், ஒரு ஆசிரியர் ஒளி பெறுகிறார் என்றால் அவர் மாணவர்களால் தான். எத்தனை பேராசிரியர்கள்! யார்? சுடர், ஒரு சுடர் எத்தனை விளக்குகளை ஏற்றி இருக்கின்றது. அந்த விளக்குகள் பிரகாசத்தில் இவர்கள் பிரகாசிக்கின்றார்கள். அவரை பற்றி தெரியாது. இந்த அளவிற்கு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு மகானமான ஒரு உயிர், ஒரு இமயம் போன்ற உயிரை பற்றி சமணம் சிறிதளவும் கூட இல்லை. ஆனால் இந்த முக்குடையில் நான் அவரை பற்றி நான் எழுதியிருக்கின்றேன். அது வெளிவருகின்றது. அம்மா அவர்கள் தான் கொடுத்தாங்க. ஆகவே அதுக்கு நான் வெட்கப்படுகின்றேன். ஏனெனில் பெரிய வாய்ப்பை நான் இழந்து விட்டேன். நங்கநல்லூரில் தான் நானும் இருந்தேன், அவங்களுக்கு தான் ஒரு பக்கம் இருந்துருக்காங்க. எப்படியோ தெரியாது போயிடுது. அற்பமான காரியங்கள் பல எனக்கு தெரிஞ்சது. ஆனால் இப்படி ஒரு இமயம் அங்கே இருக்கின்றது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். என்னுடைய பணி என்னவென்றால் இப்பொழுது படிப்பது, எழுதுவது தான். நூல்கள் எழுதுவது, வெளியிடுவது, முக்குடை ஆசிரியராக இருப்பது, பல கருத்தரங்களில் கலந்து கொள்வது. இதுக்கு தீனி என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கே தீனி கிடைக்குமோ அங்கே தான். எவ்வளோ பெரிய அறிஞரை நான் இழந்து விட்டேன். இல்லை என்றால் நான் எப்பொழுது எனக்கு நேரம் கிடைக்குதோ அப்போ அவங்களோட இருந்திருப்பேன். ஆகவே உங்கள் அனைவருக்கும் கைகூப்பி என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இத்தனை மாணிக்கங்களை அவர் உருவாக்குகின்றார்கள். மிக நன்றி உணர்வோடு இன்று வேறு திருமண நாள் எத்தனை பேருக்கு இருந்திருக்கோம், இவையெல்லாம் புறக்கணித்து விட்டு இங்கு அம்மா அவர்களுக்கு நீங்கள் நன்றி செலுத்துவதற்கு உன்னுடைய சமண சமூகத்தின் சார்பாக நான் தலைவணங்கி உங்கள் அனைவரையும் வணங்கி நன்றி கூறி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். டிஃபென்ஸ் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸராக இருந்து ரிட்டையர் ஆகியிருக்கேன். நவம்பரில் ரிட்டையர் ஆகிட்டேன். எனக்கு தேவதா மேடத்தை எப்படி தெரியும் அப்படின்னு சொன்னால், எங்கள் வீட்டுக்கு ஒரு தடவை வந்திருந்தாங்க. அப்போ அவங்க சாப்பாட்டில் ரொம்ப பெருஞ்சீரகம் கூட சேர்த்துக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு இது சமையல் பண்ணி அம்மா போட்டாங்க. எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது. சாப்பாட்டில் இதை சாப்பிட்லாம், இதை சாப்பிடக்கூடாதுன்னு கூட அப்போ தெரியாது எனக்கு. நான் காலேஜ் போயிட்டு இருந்தேன். அப்போல்லாம் அவ்வளோலாம் பார்த்தது கிடையாது. வெளி உலகத்தில் அனுபவம் இல்லை. இவங்கள பார்த்தப்ப ரொம்ப இதுவாக இருந்தது. ஒரு சிம்பிளாக இப்படி ஒருத்தங்களால் இருக்க முடியுமா? அவங்க மூஞ்சில் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு புன்னகை இருக்குல்ல, அது யார்கிட்டையுமே நான் அது மாதிரி பார்க்கவே இல்லை.
நான் இதில் தெரசா யூனிவர்சிட்டியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ அக்காவோட தான் தங்கியிருந்தேன். அவங்க வீடு பக்கத்து வீட்டில். ஈவினிங் நம்ம அந்த சண்டே படம் பார்க்க அவங்க வீட்டுக்கு போவோம். அப்போ ஒரு இது என்னாச்சு, ஒரு படம் ஓடிட்டுருக்கு. அந்த படத்தில் யார் வந்து அந்த அந்த தவறை செஞ்சுருப்பாங்க அப்படிங்கிறது தான் அந்த மெய் கருத்து. அப்போ வந்து அக்கா, தேவதத்தா மேடம், ஜெயலக்ஷ்மி மேடம் எல்லோரும் ஒருத்தரை சொல்கிறாங்க. நான் ஒன்றே ஒருத்தரை சொன்னேன், இல்லை இவன் தான் கல்பிரிட்டு அப்படின்னு சொன்னேன். உடனே என்ன, படம் முடியுது. படம் முடியும் போது நான் சொன்னவர் தான் அந்த கல்பிரிட்டு. அப்போ வந்து ஜெயலக்ஷ்மி மேடம் டக்குன்னு சொன்னாங்க, இல்லை இவன் முன்னாடியே படம் பார்த்துருப்பா அப்படின்னாங்க. இல்லை நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அப்படின்னேன். உடனே மேடம் வந்து கூப்பிட்டு, இங்கே வா, இங்கே உட்கார் அப்படின்னாங்க. உட்காந்து, எப்படி நீ இவனை கண்டுபிடிச்ச அப்படின்னாங்க. இல்லை மேடம், எல்லாரும் விசாரிக்கும் போது கண்ணோட கண்ணு பார்த்து பேசுனாங்க, இவன் ஒண்டி கண்ணை பார்க்கல, கீழே பார்த்து பேசினான் அப்படின்னாங்க. கண்ணை பார்த்து பேசுகிறத வச்சு நீ கண்டுபிடிச்சியா அப்படின்னாங்க. எஸ் மேம் அப்படின்னா. அப்படி நான் பேசும்போது அவங்களோட கண்ணை பார்த்துட்டே இருந்தேன், ஐ டு ஐ பேசிகிட்டே இருந்தேண்ணா. இது வந்து என்ன, எனக்கு இந்த சைக்காலஜி புரியலையே அப்படின்னாங்க. மேடம், மனசில் உண்மை இருந்ததுன்னா அவங்க வந்து கண்ணோட கண்ணு பார்த்து பேசுவாங்க, மற்ற யாராலையுமே அப்படி பேச முடியாது அப்படின்னு. நான் வந்ததுலேருந்து பார்க்குறேன், நீ என் கண்ணை வச்சு தான் பேசுகிற, அப்போ நிச்சயமாக நீ இந்த படம் பார்த்துருக்க மாட்டேன், உன்ட்ட அந்த கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்ன, குட்டிமா வா 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 வா, குட்டிமா வா வான்னு எப்போ போனாலும் எனக்கு காஃபி கொடுப்பாங்க, ஃபில்டர் காஃபி கொடுப்பாங்க. குட்டிமா குட்டிமா குட்டிமான்னு சொல்லுவாங்க. நேற்று நைட்டு எனக்கு இன்றைக்கி காலையில் போக போகிறோம் அப்படின்னதும், எப்படி அக்கா அழைச்சிட்டு போக போகிறோன்னு தெரியல, அக்காவுக்கு உடம்பு முடியல, ஒரு மாதமாகவே ரொம்ப இதுவாக இருந்தாங்க, வீக்குன்னா வீக்கு எந்திரிக்கவே முடியாது. நான் எங்கள் அக்காவை அழைச்சிட்டு போகணும். நான் மேடத்தை என் பக்கத்தில் இருந்த மாதிரி ஒவ்வொரு பேஜ் பெரட்டுற மாதிரியும் எனக்கு கண்லேருந்து தண்ணி கொட்டுது. அவங்களோட இருந்தது நினைவுகள்லாம் அப்படியே ஏறுது. இன்றைக்கி நான் ஒரு பீரோ ஃபுல்லாக காட்டன் சாரி வச்சுருக்கேன். அத்தனையும் இவங்களோட இம்ப்ரெஷனில் தான் நான் வாங்கினது. இத்தனையும் வச்சுருக்கேன். அதே மாதிரி மெயின்டைன் பண்ணி அதை காட்டன் கட்டினாலே அது ஒரு இது கிடைக்கும். அதுக்கெலாம் வந்து இவங்களோட அவங்களோட இதில் நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. இன்றைக்கி வந்து எனக்கு சந்ததுக்கு வந்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறுறேன். தேங்க்யூ. தேங்க்யூ.